இந்த தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்திற்கும் கலைமாமணி விருதிற்கும் முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்கும் இந்த அரங்கத்திற்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. இங்கே அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த சங்கீத நாடக சங்கம் என்று இருந்த இந்த மன்றத்துடைய பெயரை தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் என்று மாற்றி அமைத்தவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் என்று பெயர் சூட்டியரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதேபோல் ஆரம்பத்தில் கலா சிகாமணி என்ற பெயரில் தான் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. அதை கலைஞர் அவர்கள் தான் பெயர் மாற்றம் செய்து கலை மாமணி விருது என்று அறிவித்தார். 1967 ஆண்டு 1967 கலைஞர் அவர்களே இந்த கலைமாமணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார். அதாவது சிறந்த வசனகர்த்தாவாக அவர் தேர்வு செய்யப்பட்டார். அப்பொழுது அவர் அமைச்சர், முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். இந்த அரங்கத்தில் கலைஞருடைய பெயர் சொல்லப்பட்டதும் அவர் எழுந்து விருது வாங்குவதற்காக மேடை நோக்கி வந்தார். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த விருதை கலைஞர்கிட்ட கொடுக்காம அந்த விருதை அவருடைய கழுத்துல அவரே போட்டுக்கிட்டார், அந்த மெடலை. பிறகுதான் அந்த மெடலை கலைஞருடைய கழுத்துல அவர் அணிவித்தார். கலைமாமணி விருது பெறுவதால் கலைஞர் அவர்களுக்கு கிடைத்த பெருமையை தனக்கு கிடைத்த பெருமையாக கொண்டாடினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள்.